ஸ்ரீமாத்ரே நமக. சந்திரஹோரையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். புதிய தொழில் தொடங்கலாம், வர்த்தகம் தொடங்கலாம், அதாவது வியாபாரம், வணிகம். தீர்த்த யாத்திரை செல்ல விரும்புவோர்கள் சந்திரஹோரையில் செல்லலாம். வெளிநாடு செல்றவங்க சந்திரஹோரையில் செய்வது சிறப்பானது. கிருஷ்ணபட்ச சந்திரனாக இருந்தால், அதாவது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் மேற்கூறியவைகளை தவிர்க்கணும். அதாவது இது ஃபுல்லாகவே வளர்பிறையில் வரக்கூடிய சந்திரஹோரையில் தான். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சந்திரஹோரையில் தான் நம்ம நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் செய்யணும். தேய்பிரையில் வரக்கூடிய சந்திரஹோரையில் இமேஜ் சொன்ன அந்த சுப காரியங்கள், அதாவது தொழில் தொடங்குறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இந்த சந்திரஹோரைங்கிறது பெண் தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால பெண் தெய்வ வழிபாடுகளும் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.